இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் இரண்டாவது நாள் ஆட்டத்தை நம்ம இந்தியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்றைய ஆட்டம் பரபரப்பான முக்கியமான நேரத்தில் நம்ம முகமது சிராஜ் டிராவிஸ் ஹெட் அவருடைய விக்கெட்டை வீழ்த்திருப்பார். ஆனால் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தின மகிழ்ச்சியில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாகவே சிராஜ் அவர் அந்த விக்கெட் செலிப்ரேஷனை கொண்டாடிட்டார். ஆனால் அதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா க்ரௌடு, ஆஸ்திரேலியா மக்கள் எல்லாருமே சிராஜ் அவருக்கு செஞ்ச செய்கை, மைதானத்திலேயே சிராஜ் அவர் கண்ணீர் விட்டு அழற மாதிரியான ஒரு கொடூரமான மோசமான சம்பவம் இன்னைக்கு கரெக்டாக டீ பிரேக்குக்கு முன்னாடி சிராஜ் அவருக்கு நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் மீண்டும் பேட்டிங் துவங்கின ஆஸ்திரேலியா பிளேயர்கள் ரொம்ப மெதுவாகவும் நிதானமாகவும் விளையாண்டாங்க. இதனால விக்கெட்டும் எடுக்க முடியாம ரன்னையும் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எடுத்துக்கிட்டே போனாங்க. ஆனால் டிராவிஸ் ஹெட் அவர் மட்டும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. ரொம்ப வேகமா அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. இவருடைய விக்கெட்டை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நம்ம இந்திய போலர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக 150 அவர் நெருங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சிராஜ் அவர் தான் முதல் பந்து சிக்ஸர் அடிச்சாரு சிராஜ் அவருடைய பால்ல. ஆனால் அதுக்கு அடுத்த பாலே சிராஜ் டிராவிஸ் ஹெட்டை கிளீன் போல்ட் ஆக்கினாரு. ஸோ அந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் ஓவர் செலிப்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா சிராஜ் கொண்டாடிட்டாரு. ஆனால் அதை பார்த்து பொறுக்க முடியாமல் கோவத்தில் டிராவிஸ் ஹெட் சிராஜை பார்த்து பேச, சிராஜ் அவரும் நீ போ போ அப்படிங்கிற மாதிரி கையை காட்ட, பதிலுக்கு டிராவிஸ் ஹெட் அவரும் பேச, ஒரு மாதிரியான அக்ரெசிவான ஒரு பதட்டமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிலவச்சு. அதுக்கு அப்புறமா சிராஜ் அவருடைய போலிங்கில் மிச்சல் ஸ்டார்க் பவுண்டரி அடித்தார். அந்த பவுண்டரிக்கு ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா க்ரௌடு சிராஜ் அவருக்கு எதிராக பூ பூ அப்படின்னு கத்தி சிராஜ் அவரை பேரை சொல்லி அவரை அவமானப்படுத்தும்படியான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக சிராஜ் அவர் டீ பேக்குக்கு உள்ளே போகிறப்ப அந்த இடத்துல சிராஜ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை குறிப்பிட்டு அவர் புண்படும் மாதிரியான செயலையும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ரசிகர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் ரொம்பவே மனம் நொந்து போய் ஒரு மாதிரி கண்களில் கண்ணீர் வரக்கூடிய மோசமான நிலைமைக்கு சிராஜ் போயிட்டாரு. அதுக்கப்புறமா டீ பிரேக்குக்கு அடுத்து ஆஸ்திரேலியா பிளேயர்கள் வந்த உடனே 2 விக்கெட்டையும் அடுத்துன்னு சிராஜ் அவர் வீழ்த்தி கடைசியாக 337 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் ஆஸ்திரேலியா அவங்க இழந்துட்டாங்க. தொடர்ந்து இப்போ இந்தியா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலுமே சிராஜ் அவர் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேருக்கும் நடந்த சம்பவம் தற்போது ரொம்ப வைரலாகும். குறிப்பாக சிராஜ் அவருக்கு ஏற்பட்ட இந்த கொடுமையான விஷயத்தை பற்றி பல பேரும் ஆஸ்திரேலியா கிரவுட் மக்களுக்கு கண்டனம் சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே கடந்த 2021 கூட சிராஜ் அவருக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஆஸ்திரேலியா மண்ணில் சிராஜ் அவருக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.